இன்றைய ஓய்வு நாள் ஒரு விசேஷ நாளாக இருக்கிறது. அதாவது கிறிஸ்துவின் பாடுகளை குறித்ததான வாரம் அடுத்த வாரத்திலே வர இருக்கிறது. அதே போல கிறிஸ்து மரித்ததும் அதே போல உயிர்த்தல்களையும் குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதற்கு ஆயத்த நாளான இன்றைய நாள் ஒரு விசேட நாளாக இன்றைய நாள் அதாவது குருத்துறை ஞாயிறு அழைக்கப்படுகிறது. நாங்கள் அனைவரும் சற்று நேரம் அமைதியாக இருந்து ஜெபநிலையிலே காத்திருப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே எங்களை ஒன்றாக கூட்டி வந்த சேர்த்த கேள்விக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதே போல இன்னுமாய் நாங்கள் உம்முடைய பாடுகள் அதே போல உம்முடைய உயிர்ப்பை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் கர்த்தாவே. அதற்கு முன்னாள் நாளாக இன்றைய கர்த்தாவே, அடுத்த வாரம் முழுவதுமாக பரிசுத்த வாரத்தை நாங்கள் அனுஷ்டிக்க இருக்கிறோம் கர்த்தாவே. அதற்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கேற்ற பாத்திரங்களாக மாற ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் ஆயத்தமாகுவோம் கர்த்தாவே. அதே போல உம்முடைய பாடுகளுக்கூடாக அதே சிந்திய ரத்தத்துக்கூடாக நாங்கள் ஒவ்வொருவரும் கழுவப்படுவதற்கும் உம்முடைய வார்த்தைகளுக்கூடாக நாங்கள் புதிதாக்கப்படுவதற்கும் இந்த நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. அதே போல இந்த நாளில் நீங்கள் பேசப் போகிற ஒரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய வார்த்தையாக இருக்கட்டும் கர்த்தாவே. இது என்னுடைய வார்த்தைகளாக அல்ல கர்த்தாவே. அனைத்து காரியங்களும் இந்த பாதத்திலே வைக்கிறேன் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். இன்றைய நாளில் சுவிசேஷ வாக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த, அதாவது லூக்கா 19வது அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருந்த அந்த சம்பவத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதிலே விசேடமாக நாங்கள் எங்களுக்கு தெரியும் இயேசு கழுதையிலே ஏறி சென்றார் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்கிறோம். கழுதையிலே ஏறி சென்றார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக சொல்லுவாங்க. தாழ்மையை காட்டுவதற்காக அதில் ஏறி சென்றார், அல்லது ஒரு அது சில நேரங்களிலே கழுதையில் ஏறி செல்வதுன்னு சொல்வதற்குள்ள ஒரு வெட்கத்துக்கு உள்ள ஒரு காரியமாக இருக்கும் ஒரு காரியம். ஆனால் இயேசு அதையே ஒரு முதன்மையான நல்ல ஒரு காரியமா அங்கே செய்கிறார். அப்போ அவருடைய சீடர்கள் இருவரை கூப்பிடுறார். அதாவது இன்றைக்கு சீடர்களோட பேர் குறிப்பிடப்படலை, மற்ற இதில் குறிப்பிடப்பட்டிருந்திருக்கும். இந்த இடத்துல அப்போ சீடர்கள் சொல்றார், நீங்கள் போங்க, ஒரு இடத்துல கழுதையும் அதன் தாயையும் காணுவீங்க, நீங்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு நாங்கள் எங்கேயாவது போயிட்டு ஒரு இடத்துல எடுக்கக்குள்ள அவங்க கேட்பாங்க, சொல்லி எங்கே கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி இயேசு சொல்றார், உங்ககிட்ட கேட்பாங்க, கேட்டால் நீங்கள் சொல்லுங்க இது ஆண்டவருக்கு தேவை அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் நிறைய நேரங்களில் பார்க்குறோம், சில நேரங்களில் கர்த்தருடைய நாமத்தை வீணா இந்த காரியங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது தான் காணிக்கை எடுத்துக்கொள்வதற்காக சில பேர் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே பயன்படுத்துகிறாங்க. அப்படி இல்லாட்டி தன்னை பெருமைப்படுத்துவதற்கு கர்த்தருடைய நாமத்தை, அதாவது 10 கற்பனைகள் குறிப்பிட்டபடி அது ஒரு பாவமாக இருக்கிறது. அப்போ நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வளர்க்கக்கூடாது. அப்போ சில நேரங்களில் நாங்கள் நிறைய நேரங்கள் கர்த்தருக்கு பயம் காட்டி கர்த்தருடைய பெயர் சொல்லி இல்லாட்டி ஆண்டவர் உங்களை தண்டிப்பார். நீங்கள் எல்லாத்தையும் கிட்டத்தில் ஒரு, அதாவது கிறிஸ்தவ சபையில் கிட்டத்தில் வேறொரு குறிப்பிட்ட ஒரு ஆகமத்தில் உள்ளவங்க 2 பூசாரியை கூட்டிகிட்டு வீட்டில் ஏதோ ஒரு பூஜை செஞ்சுருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, உங்ககிட்ட இருக்கிற எல்லா நகையும் கூட இந்த சட்டியில் போடுங்க, நாங்கள் இதெல்லாம் பூஜை பண்ணி உங்களுக்கு தாரோம். அதாவது இவங்க என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு ஏற்கனவே நகையோ சல்லையோ காணாமல் போயிடுச்சு. அதை எடுத்துக்கிட்டு இந்த பூஜையாக்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு நகையை போடுங்கன்னு அவங்க சொல்லுது. இவங்களும் சட்டையில் போட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் கண்டுபிடிட்டு இருக்கக்குள்ள எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கிலோ கணக்கில், அதாவது கொஞ்சம் தங்களுக்கு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க பிள்ளையான ஒரு வழியில் போயிட்டு இருக்கிறதும் இல்லாமல் போயிடுச்சாங்க. அப்போ அது ஒரு வகையான காரியம். இப்போ எங்கட இப்போ நான் அப்படி யாரையும் குற்றப்படுத்த விரும்பலை, ஆனால் எங்கட அதாவது இயேசுவை பின்பற்றக்கூடிய சில ஊழியர்கள் கூட இயேசுட நாமத்தை பயன்படுத்தி, கடவுள் நாமத்தை பயன்படுத்தி காணிக்கைகள் அள்ளி போடுங்க, அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அந்த காணிக்கை
உரிய இடத்துக்கு போவார். ஆனால் அவங்க காணிக்கையை குறித்து ரொம்ப பேசி அதை தன்வசப்படுத்திக் கொள்வாங்க. அப்படியான சில ஊழியர்களும் இருக்காங்க இந்த உலகத்தில். அதே போல் இங்கே இயேசு என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே உடனே யாருனாலும் தருவாங்க. ஏன்னா கர்த்தருக்குள்ள பயமும் நாங்கள் நினைக்கக்கூடாது, யாரும் ஆண்டவருக்கு பயம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி இல்லை. நாங்கள் முக்கியமாக பயப்படக்கூடாது மற்ற காரியங்களுக்கு. ஒரே பயப்பட வேண்டிய ஒரு காரியம் தான் கர்த்தருக்கு பயப்படுங்க. அது இப்போ பயப்படுதல்ங்கிறது ஒரு பாவம். அப்போ பயப்படக்கூடாதுன்னு பைபிளில் 365 தடவை குறிப்பிடப்பட்டிருந்தாக்கு. அதே மாதிரி நாங்கள் பயப்படக்கூடாது, ஆனால் பயப்பட வேண்டிய ஒன்று தான் கர்த்தர். அவருடைய நாமத்துக்கு நாங்கள் பயப்படணும், அவருக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். ஆனால் நாங்கள் ஏமாந்துடக்கூடாது. இப்போ இயேசு கேட்குறார், இவங்க போகிறாங்க கழுதை குறித்து எடுத்துட்டு கழுதை குறித்து சில காரியங்களை பார்ப்போம். இன்னைக்கு கழுதைன்னு போட்டிருக்கு, இன்னொரு வேதாகமத்தில் கோவேறு கழுதைன்னு போட்டிருந்துச்சு. இங்கிலீஷில் போனின்னு சொல்லி போட்டிருந்துச்சு, டவுக்கியும் போட்டிருந்துச்சு. ஆனால் நாங்கள் அந்த போனியை குறித்து பார்த்தோம்னா அதில் நாங்கள் இயேசு எங்களுக்கு இங்கே ஏன் இந்த கழுதை ஏன்னா பார்க்கணும்னா அது ஒரு ஹைபிரிட் வகையானது. அதாவது கழுதையும் குதிரையும் சேர்ந்து உருவாகி ஒரு மிருகம், அதுதான் ஹைபிரிட்னு சொல்றது. அப்போ இன்னைக்கு நாங்கள் ஏன் ஹைபிரிட்டை பற்றி யோசிக்கிறோம்னா, இந்த இயேசு இருந்த சமுதாயத்தில் 2 வகையான ஆட்கள் இருந்தாங்க, யூதர்கள் சமாரியர்கள் இருந்தாங்க. அங்கே இந்த யூதர்கள் அவங்கள மதிக்கிறது இல்லை. அப்படி ஒரு காரியங்களை நாங்கள் பார்த்தோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நினைவு இருக்கும், இயேசு கிணற்றுக்கிட்ட ஒரு பெண்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். கிணற்று அருகே ஒரு பெண்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அதாவது நானும் நம்புகிறேன் அந்த பெண் தான் முதலாவது சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு சென்றவங்க. அப்போ நான் நினைக்கிறேன் சொல்லியிருக்கேன், பெண்கள் அதனால சந்தோஷப்படணும். ஏன்னா ஒரு பெண் தான் முதலாவது சுவிசேஷத்தை கொண்டு போகிறாங்க, அதாவது ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் செய்தியை கொண்டு போகிறாங்க. அவங்க எனக்கு கிடைச்ச விடுதலை உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி அந்த செய்தியை கொண்டு போகிறாங்க. என்ன நடக்குதுன்னா, அந்த கிணத்துல உள்ள சம்பவத்தை மறுபடியும் கொஞ்ச நாள் நினைவு காட்டுறேன். கிணற்றுக்கிட்ட ஒரு பெண்கிட்ட இயேசு பேசுகிறார். பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள அதுவும் அந்த பெண் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு பெண். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா, அவங்க பல்வேறு வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் அவங்களுக்கு முகம் கொடுக்க முடியாது. அப்படி சொல்லக்குள்ள எல்லாரும் அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்போ இயேசு அவங்களை பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு கணவர்மார் எத்தனை பேர் இருந்தாங்க தானே அப்படின்னு சொன்னோன்னு, அதாவது கணவர் நாங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம், அப்படி இல்லை, அவங்களோட வழிபாடுகளை பற்றி தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அத்தனை வழிபாடுகள் அவங்களுக்கு இருந்திருக்கு. இந்த கடவுள் இல்லை, அந்த கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய இருந்திருக்கு. நான் நினைக்கிறேன் 7 இருந்திருக்கு. அப்படி இருக்கக்குள்ள இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு. சொல்லிட்டு சற்று நேரம் அவங்களோட பேசுறாரு. அப்போ முழுமையா பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறாட்டியும் பேசுறார். பேசக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. இவர் என்னை பற்றி தெரிஞ்சிருக்காரு, இவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இயேசு சொல்ற வார்த்தைகள் கேட்டு அவங்களோட மனதில் ஒரு சமாதானம் வருது. அந்த சமாதானத்தை அவங்க என்ன பண்றாங்க, இப்போ இயேசுவோட உரையாடி முடிஞ்சதுக்கு பிறகு கிராமத்துக்கு போறாங்க, ஓடுறாங்க கிராமத்துக்கு. அதுவும் அவங்க வந்த டைம் யாரும் வராத ஒரு நேரம். அதாவது காலையில இல்லாட்டி மாலையில தான் எல்லாம் தண்ணி எடுக்க போவாங்க கிணறுகிட்ட பெண்கள். அப்ப இவங்களுக்கு முகம் கொடுக்க விருப்பம் இல்லாதனால இவங்க ஆக்களையே வராத ஒரு சரியா ஒரு 12 மணி மாதிரி பகல் ஒரு சூரியன் உச்சத்தில் இருக்கிற ஒரு நேரம் மாதிரி ஒரு டைமுக்கு தான் போறாங்க கிணற்றுக்கிட்ட நீர் எடுக்கிறதுக்கு. அப்படியான ஒரு நேரத்துல ஈசு அவங்கள சந்திக்கிறார். சீடர்களும் பார்க்குறாங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்காரு இவங்களோட அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்களும் சமாரிய பெண், இயேசு ஒரு யூதர். அப்போ அங்கனைக்கும் இயேசு அப்படியான ஒரு சம்பவம் காட்டுறார். இங்கேயும் இந்த கழுதைக்கு மேலே தான் அப்படிப்பட்ட ஒரு மிருகம் மேலே தான் ஏறி போகிறார் இயேசு. இப்போ இன்னைக்கு மிகுதியான காரியத்தை பார்த்தோம்னா, வழி அருகே இந்த பாலர்கள், சின்ன பிள்ளைகள், அதாவது நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் பேராக இருந்ததுனால நாங்கள் ஊர்வலம் வரல, அதோட அப்போ அது போல ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க தாவீதின் குமாரனை.
ஓசன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க யாரு? இயேசுவை சுற்றி இருக்கிறார்கள், அங்கே இருக்கிற மக்கள். அதாவது அவங்க வந்து அந்த கிறிஸ்தவர்கள்னு இல்லை, அங்கே இருந்த மக்கள், அதாவது வழிபாடு செய்கிற யூதர்கள், இல்லாட்டி அன்னைக்கு இருந்த பிரதேசத்தில் இருந்த ஆட்கள். அப்போ இயேசு அன்னைக்கு கழுதையில் ஏறி போற எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க, ஓசன்னா ஓசன்னான்னு சின்ன பிள்ளைகள் பெரிய ஆட்கள் எல்லாரும் சொல்றாங்க. அதோட இந்த குருத்தோலை இப்போ நாங்கள் தேங்காய் இதுத்தனை எடுக்கிறோம். இது இல்லாமல் இன்னொரு பாம் ட்ரீன்னு ஒன்று இருக்குது. அந்த பாம் ட்ரீல உள்ள குருத்தொலைகள் தான் பிடிச்சிருந்தாங்க. அதுதான் உண்மையாக அவங்க பிடிச்சது. இது இல்லை, இது வந்து தேங்காய் இந்த பகுதியிலிருந்து வரது. அப்போ அது இல்லை, அவங்க பயன்படுத்திட்டு அதை எடுத்துக்கிட்டு அவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க, சந்தோஷத்தோட சொல்றாங்க. பாருங்க, இந்த சந்தோஷத்தையும் அடுத்த வாரம் நம்ம சிந்திக்க போற காரியங்களையும் பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசம். அடுத்த வாரம் வந்து ரொம்ப பாடுகள் உள்ள துக்கமான ஒரு நாளாசம். அடுத்த ஃப்ரைடேன்னு சொல்லி நாங்கள் குறித்து வச்சிருக்கோம். ஆனால் அடுத்த ஃப்ரைடே அந்த டேட் இல்லை. இப்போ பாருங்க, போன வருஷம் பார்த்தோம்னா மார்ச் மாதம் 24 தான் வச்சு பாம் சண்டே. அது எப்படி நான் சொல்கிறேன்னா, அது என் பர்த்டே நான் இதனால தான் வந்து சொல்கிறேன். அப்போ பாம் சண்டே போன வருஷம், ஆனால் இந்த வருஷம் பாருங்க 13ஆம் தேதி வந்திருக்கு. அப்போ ஒரே நாள் இல்லை, நாங்கள் அந்த நாளை குறித்து தியானிக்கிறோம். நாங்கள் நினைக்கக்கூட இதுதான் அந்த நாள் அப்படின்னு சொல்லி. அதாவது குட் ஃப்ரைடே வந்து இந்த சில நேரங்களில் சில பேர் நினைச்சுக்கோங்க இயேசு இல்லை, நம்ம உயிர்த்து முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் அவர் இல்லைன்னு நினைச்சிட்டு அந்த நேரம் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க சில ஆட்கள். அப்படி இல்லை. அப்போ அவர் உயிர் தெளிந்தாச்சு, உயிர் தெளிந்த ஒரே கடவுள் அவர் மட்டும்தான். அப்போ இவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க, அதோட சந்தோஷப்படுறாங்க. இந்த குறிச்சி நாங்கள் இந்த அடுத்த வாரத்துக்கு போகக்குள்ள பாடுகள் வருது. இயேசுவை யார் யார் உயர்த்தினாங்களோ எல்லாரும் அவர் மேலே துப்புறாங்க. சங்கீதத்தில் நாங்கள் கேட்டோம், அது போலவே அவருடைய முகத்திலே துப்பப்படுகிறது. அதே மாதிரி துப்புறது மட்டும் இல்லை நடந்துச்சு, அவரை அடிக்கிறாங்க, அந்த சாட்டையால் அடிக்கிறாங்க. அந்த சாட்டை எப்படிப்பட்டதுன்னு நாங்கள் பார்த்தோம்னா ஒரு கூர்மையான ஒரு பொருள். அதெல்லாம் நாங்கள் குட் ஃப்ரைடேல பார்ப்போம். நாங்கள் முடிஞ்சால் இந்த காட்சிகள் நாங்கள் ஒரு வீடியோவாகவே பார்ப்போம் நாங்கள் குட் ஃப்ரைடே அன்னைக்கு. அப்போ அந்த மாதிரியான காரியங்கள் நடக்குது. இப்போ நாங்கள் யோசிக்கிறோம், இயேசு பாருங்க எவ்வளோ பாடு அனுபவிக்கிறாங்க. இங்கே சந்தோஷமாக இவங்க சொல்கிறாங்க, அதே வாயால் தான் அதே மக்கள் தான் இயேசுவை காட்டி கொடுத்தாரு, வேறு யாரும் இல்லை. அவரோட இருந்தவங்க, தூரத்தில் உள்ளவங்களும் இல்லை, வேறு அந்நியர்களும் இல்லை. செய்தது வந்து அவருடைய இருந்த யூதர்கள் தான். அவர் காட்டி கொடுத்ததும் அவரோட இருந்தவங்களே தான். அந்த யார் யார் அவரை போட்டுனாங்களோ அவங்க தான் அவரை காட்டி கொடுக்க போகிறாங்க அந்த நாளில். அப்போ பாருங்க, அதே மாதிரி அவரோட கூட இருந்த சீடர் தான் அவர் காட்டி கொடுக்குறாரு யூதாஸ் காரியத்துக்கு. அப்படியான காரியங்களுக்குள்ளாக நடக்குது. இப்போ நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடைய தேவனை புகழ்ந்தார்கள். எல்லாம் செஞ்சிருக்காங்க பாருங்க, தேவனை புகழ்ந்திருக்காங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பாருங்க, இயேசுவை பற்றி இவ்வளோ புகழ்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இவங்களே தான் இயேசுவுக்கு சில நேரங்கள் கல்லு அடிச்சுப்பாங்களா இருக்கும், துப்பியிருக்காங்க, ஏசியிருக்காங்க, பல்வேறு வார்த்தைகளால் அவரை ஏசியிருக்காங்க. எல்லாம் நடந்துச்சு. அந்த பாடல்கள் எல்லாம் அனுபவிச்சார் இயேசு. இப்படியான காரியங்கள் கூட நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு விஷயத்த, இந்த கழுதையில யாரும் இது வரைக்கும் ஏறினதில்லை. இன்னைக்கு நாங்கள் இன்னொன்று பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், நாங்கள் கடந்த வாரத்தில் பார்த்தோம், நனதம் என்ற தைலத்தை ஒரு பெண், அதாவது மரியாளுங்கிற பெண், பாவியா இருந்து மனம் திரும்பிய ஒரு பெண் இயேசுட கால்களை கழுவுறாங்க, தன்னுடைய கூந்தலால அந்த கால்களை துடைக்கிறாங்க. அப்போ கூட ஒரு காரியம் நாங்கள் பார்க்க போன வாரம் சுவிசேஷத்தில் அந்த யூதாஸ் வந்து கேட்குறாரு, இதை விட்டு ஏழைகள் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த வார்த்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வாரம். அப்போ
ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே ஏன் சொல்றாருன்னா, யூதாஸ் வந்து ஒரு சொல்லப்போனா அவர் வந்து இந்த பொருளாளர், இந்த ட்ரெஷரர்னு சொல்லுவாங்க, ஒரு கணக்கு என்னது இயேசுக்கு வர காணிக்கையெல்லாம் சேர்க்கிறது, அந்த மாதிரி வேலைகள் தான் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு ஆசை, இந்த இந்த சல்லி இப்போ பெரிய இதெல்லாம் இப்பயும் நடந்துட்டு தான் இருக்கு சபைகளில். உண்மையாகவே நிறைய நேரங்களில் எனது வேலையே பயிர கதையும் நடக்குது. அப்போ அப்படியான கதைகள் நடக்குது. குறிப்பிட்ட நேரத்தில் கள்ளக்கணக்கு காட்டி யாராவது டொனேஷன் கொடுப்பாங்க, சொல்லி கொடுத்தோன்னு பெரிய தொகையிலேருந்து கொஞ்சத்தை எடுத்துருக்கிறது. நிறைய காரியங்கள் இது வரைக்கும் நான் சின்ன காலத்துலேருந்து ஒவ்வொரு சபையை பார்த்துட்டு எல்லா சபையிலையும் ஏதாவது நடந்துட்டு தான் இருக்கு, உண்மையாக நடந்துட்டு சாட்சி விட்டுருது. அப்போ அப்படியான காரியங்கள் நடக்குது. இந்த யூதாஸும் அதே மாதிரி இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி கேட்குறாரு. இப்போ எல்லாரும் நினைப்பாங்க யூதாஸ் எவ்வளோ நல்லா யோசிக்கிறார் பாருங்க ஏழை மக்களை பற்றி அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஆனால் இல்லை, ஏழை மக்களை பற்றி அவர் யோசிக்கல. இந்த படத்தையும் அதுல இருந்தும் நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றார் யூதாஸ். அப்போ நாங்கள் எப்பயும் யூதாஸ் மாதிரி இருக்கக்கூடாது. சில நேரங்களில் நான் நம்மளோட வாழ்க்கையில் அதை எப்படி போட்டு பார்த்தோம்னா, நான் ஒரு இடத்துல ஒருத்தரோட உரையாடிட்டு இருந்தேன். அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வந்து ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. அப்படியான ஏழைகள் நீங்கள் சந்திச்சிங்கன்னா என்கிட்ட தெரியப்படுத்துங்க. நான் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, அதாவது சின்ன பணம், ஒரு 2000 ரூபானாலும் ஒரு உதவி தான், அப்போ அவங்களுக்கு செய்யலாமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த பேசிக்கிட்டு இருந்த நபர் என்கிட்ட சொல்றாரு, நானும் ஒரு ஏலக்காய் எனக்கும் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அது கிட்டத்தில் தான் அது நினச்சி ஒரு 1 மாதம் இருக்கும். அப்போ அப்படி இன்னொரு ஃபாதர் ஒருத்தர் தாங்க, அவரு ஒரு வயசான ஒரு ஆன்டி இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல சொத்து இருக்குது. அவங்க வந்து இந்த சொத்துக்கள் எல்லாம் டயசிஸ்க்கு எழுதி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த போதகர் வந்து அங்கே போயிட்டு கேட்டிருக்கா, எனக்கு எழுதி வைங்க ஒரு பங்கு அவராக கேட்டிருக்காரு போயிட்டு. அப்போ அப்படியான காரியங்களும் நடந்துருச்சு. இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி யாரும் அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது வந்து நடந்த காரியங்கள். இதில் வந்து கர்த்தர் உங்களோட பேசுகிற காரியங்கள் உங்களோட மனசில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்படியான காரியங்கள் எதுவும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வந்துச்சா, இல்லாட்டி வந்திருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. அதுக்கு உங்களுக்கு கட்டாயம் மன்னிப்பு கிடைக்கும். நீங்கள் அப்படி இருந்துச்சுன்னா மன்னிப்பு கேளுங்க. உங்களோட மனசு யாருக்கும் சொல்ல தேவையில்லை. அப்போ அப்படியான காரியங்கள் இருந்துச்சுன்னா நாங்கள் மாற்றிக்கலாம். அதோட முதன்மையான காரியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்றைக்கு இந்த பெண் யார், மரியாள்ங்கிற அந்த பெண் அந்த நலதங்கிற தைலத்தை பூசினாங்க. அது வந்து விலை உயர்ந்த ஒரு தைலமாக இருந்துச்சு. அவங்க வந்து நினைச்சாங்க அவங்ககிட்ட இருந்து முதன்மையானது கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அவர் மறிக்க போறாங்கிறது அவங்களுக்கு ஏற்கனவே எப்படியோ தெரிஞ்சிருந்திருக்கு. அதாவது இயேசு இந்த உலகத்துல இருந்து போக போறார் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அப்ப இயேசு கிட்ட கேட்கக்கூட கூட அவர் சொல்றாரு, நான் என்னுடைய மரணத்திற்காக இவர் ஆயத்தப்படுகிறேன். ஏன் தெரியுமா, நீங்க பார்த்துருக்கீங்க முஸ்லீம் இந்த ஃபியூனரல்ஸ்ல தான் அது கூடுதலாக பார்க்கலாம், கிறிஸ்தவத்துலேயும் பார்க்கலாம். முஸ்லீம் இதில் அவங்களை குளிப்பாட்டுவாங்க, இந்த இருந்தவர்களை குளிப்பாட்டிட்டு அப்புறம் கொண்டு போய் புதைப்பாங்க. சுற்றி அவங்கள ஒரு துணியால் சுற்றி புதைப்பாங்க. அது ஒரு யூத சம்பிரதாயத்தில் உள்ள ஒரு விஷயம் தான். அதைத்தான் அவங்க எடுத்திருக்காங்க. அதே போல் கிறிஸ்தவர்களை பார்த்தோம்னா இந்த ஃபியூனரலில் ஒரு ஏதாவது ஒரு வாசனை திரவியம், சென்ட் சரி, ஓடிக்குள்ள சரி, இப்படி போடுவாங்க. எல்லாரும் வந்து அவங்க அவங்களால செய்ய முடியுதுன்னு சொல்லி அவங்க செய்கிறாங்க அதை எல்லாரும். அப்போ சில பேர் வந்து இறந்ததுக்கு பிறகு தான் நிறைய காரியங்கள் செய்வாங்க. ஆனால் உயிரோடு இருக்கக்குள்ள அவங்களுக்கு செய்யறது இல்லை. இப்போ நாங்கள் இன்னைக்கு அதையும் யோசிப்போம். உயிரோடு இருக்கக்குள்ளேயே நாங்கள் மற்றவங்களுக்கு நன்மைகள் செய்யறதுக்கு முந்திக் கொள்ளணும். கடந்த வாழ்க்கையிலையும் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருந்துச்சு, அதாவது நன்மை செய்யறதுக்கு முந்திக் கொள்ளுங்கள்னு கடந்த வாரத்தில் சொன்னேன். நீதிமொழிகள் 27 இருந்து சொன்னேன். அப்போ அப்படியான காரியங்கள் நாங்கள் அவங்க மறிக்கிறதுக்கு முன்னுக்கு அவங்களுக்கு செய்யணும். இப்போ இயேசுக்கு இவங்க செய்யறாங்க பாருங்க,
அவங்க ஒரு முன்னுதாரணமா அப்படியான ஒரு காரியத்தை செய்தாங்க. வேற இப்ப நாங்க எங்களுக்கு அந்த காரியத்தை செய்ய முடியாது. இப்ப நாங்க அந்த காலத்துல இருக்கவும் இல்லை, அதனால அதை பத்தி நாங்க யோசிக்க தேவையில்லை. இப்ப நாங்க யோசிக்கணும், எங்களால இனி என்ன செய்ய முடியும் அப்படின்னு நாங்க இப்ப யோசிக்கணும். அதுக்கு பதில் என்னன்னா, கர்த்தருக்கு அதாவது கடன் கொடுக்கிறவர்களை நாங்க மாறணும். எப்படி? அது உங்களுக்கு தெரியும், அது நீதிமொழிகள்ல தான் அந்த விடையே இருக்குது. நீதிமொழிகள் 31 நினைக்கிறேன். அதாவது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான். அந்த வசனப்படி நாங்கள் ஏழைகளுக்கு இறங்கணும். இப்ப இயேசு இன்னொரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, அதுவும் கடந்த வாரத்தில் நாங்கள் பார்த்த அதே சுவிசேஷத்துல தான் இயேசு சொல்றார், ஏழைகள், அதாவது நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், ஆனா ஏழைகள் இன்னும் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்ப நாங்க யோசிக்க வேண்டியது, நாங்க நினைக்க கூடாது எல்லாத்தையும் கொண்டு போய் அதாவது எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் கொண்டு போய் இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் அதுக்கு முந்திக்கொள்ளணும். அதோட அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கொடுக்கணும். சில நேரங்கள்ல இந்த சர்ச்சில் நடந்த காரியங்கள், சில நேரங்கள் எக்ஸ்பயர் ஆகிறவங்க கிட்ட உள்ள சாமான்லாம் சேல்ஸ் கொண்டிருப்பாங்க. அந்த ஆவர்ஸ் நடக்கும். ஆவர்ஸ் நடக்கக்குள்ள நாங்கள் எங்களோட என்னன்னா முதற் பலன் அதுவும் முதன்மையான பலனாக இருக்கணும். அது இல்லாமல் நாங்கள் சும்மா கொடுக்கலாட்டி கூட பிரச்சனை இல்லை, அதுக்கு கர்த்தர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் நாங்கள் கொடுக்கக்குள்ள எங்களோட முழு இருதயத்துல இருந்தும் மடங்கு கொடுக்கணும். அதோட அந்த காரியம் கர்த்தருக்கு மகிமைப்படுத்துகிற காரியமாக இருக்கணும். அந்த எக்ஸ்பயர் ஆன காரியங்கள் மாதிரி அந்த பொருட்களை கொடுத்து அவர்கிட்ட நாமத்தை கலங்கப்படுத்தக்கூடாது. அப்போ அதற்கூடாது கர்த்தருக்கு நாங்கள் முதன்மையான காரியங்களை கொடுக்கணும். இப்போ நாங்கள் அடுத்ததாக யோசிப்போம், எங்களோட பிள்ளைகள்னு சொல்லி பார்த்தோம்னா சொல்லுவாங்க எல்லாரும் முதல் பிள்ளை கர்த்தருக்கு. அப்போ முதல் பிள்ளை யாரு இருக்கீங்கன்னு தெரியல, நானும் ஒரு முதல் பிள்ளை எங்களோட தெரியல. அப்போ எங்களோட அப்பனும் முதல் பிள்ளை இல்லை, ஆனால் அவரும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தாங்க, அவர் ஊழியம் செஞ்சார். அப்போ ஒப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்கள அதுக்கேற்ற மாதிரி வளர்க்கணும். அப்போ என்னையும் சர்ச்சுக்கு போகலாட்டேன்னா அடிக்கடி சண்டே சாப்பாடு கிடைக்காது. அந்த மாதிரி தான் எனக்கு கடிந்து கொள்ளுதல் இருந்துச்சு. கடிந்து கொள்ளுதல் இருக்கணும் ஒவ்வொரு தகப்பன்கிட்டே. அப்போ நாங்கள் ஒப்பு கொடுத்தது லேசு. அது என்ன லேசுனா, குழந்தை வந்தோட அந்த குழந்தை ஆலயத்தில் கொடுத்து ஃபாதர் நாங்கள் இந்த குழந்தைய ஒப்பு கொடுக்குறோம், சரி. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வளர்க்குறது கர்த்தருக்குள்ள வளர்க்கணும். அப்போ அதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது. ஆனால் நாங்கள் அப்போ கடவுளுக்கு கடன் இந்த பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். என்னது இப்போ இந்த தங்கச்சி அவங்களும் என்னது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன் இதே காரியத்தை, அவங்களோட குழந்தைய நீ மறந்துடாத, இந்த குழந்தை கர்த்தருக்கு தான். அப்போ நாங்கள் கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டா சரி கர்த்தருக்கு தான். அதுக்கு பிறகு நல்ல வேலை கிடைச்சிட்டுன்னு சொல்லி அவங்க அனுப்பி விட்டுட்டோம்னா வேலை இல்லை. அதே மாதிரி எங்களுடைய பொருட்கள், நாங்கள் சில நேரங்களில் பொருட்களை ஆசீர்வதிச்சுக்கிறோம். பொருட்கள்னா எங்களை வாங்கணும். இப்போ இந்த பைக் இருந்தால் இந்த பைக்கை கொண்டு போய் சர்ச்சில் அதை நான் புது பைக்குன்னு வாங்கியிருக்கேன், இதை கொஞ்சம் ஆசீர்வதிச்சுட்டாங்க அப்படின்னு கேட்போம். இப்போ பைக்கை ஆசீர்வதிச்சுட்டு அது நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் எங்களை ஆசீர்வத்தை சுயநலம் மாதிரி கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறோம், கொண்டு போய் ஆசீர்வதிக்கிறோம். ஆனால் அதை பயன்படுத்துகிறோமா அப்படிதான். அதனால ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு பொருட்கள் கூட கர்த்தருக்கு நாங்கள் என்னமா செய்யலாமா அப்படின்னு சிந்திப்போம் இன்னைக்கு. அதாவது நாங்கள் செய்யலைன்னு சொல்லி நான் யாரையும் குற்றப்படுத்தல, நான் என்னையும் சேர்த்து சொல்றேன். நானும் முடிஞ்ச அளவு என்னுடைய வாகனமோ இதுக்கு முன்னும் நான் அந்த காரியத்தை சொல்லியிருக்கேன், என்னுடைய ஃபோனோ அந்த ஃபோன் கூட கர்த்தருக்காக வேலை செய்யணும். நான் எதுனாலும் ஒரு புதுசாக காரியம் கிடைச்சோம், அதுவும் கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு நாங்கள் வேலை செய்யக்குள்ள அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும், எங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ நாங்கள் இந்த முதன்மையை குறித்து இதற்கு கூட நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ஒருவரும் ஏறிடாத அந்த கருதை பார்த்தோம். அதாவது சமூக மக்களை கணக்கெடுக்காம இருந்தாங்க. இவங்க அப்படி கணக்கெடுக்காத ஒரு பொருட்கள், அதாவது மக்கள் சில நேரங்கள்ல இன்னும் என்னது சில இந்த நாட்டிலையும் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு
எல்லையில் உள்ள ஆக்கள் இப்போ மலையக மக்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, மலையக மக்களை கொஞ்சம் கீழ்த்தனமாக பார்ப்பாங்க. அதுக்கும் கீழே இருக்கிறவங்க மேலே உள்ள ஆக்களை வேறு மாதிரி பார்ப்பாங்க. அப்படி இல்லாட்டி இந்த குறிப்பிட்ட அந்த மலையகத்தில் உள்ளவங்களை சுற்றி இந்த பணக்கார வர்க்கத்தை வேறு மாதிரி பார்ப்பாங்க, அவங்க கொண்டு இல்லாதவங்க அப்படின்லாம் பார்க்குறவங்க இன்னும் இருக்காங்க. அப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் எதிராக இருக்கிறோம். ஏன்னா இயேசு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அதை தான். ஒவ்வொரு முறையும் எங்களோட சில்ட்ரன் ஃபாதர் அடிக்கடி மலையக மக்களை குறித்து சொல்லுவார். அதே போல் பழைய பிஷப் ஒருத்தர் குமார இளவரசன் இருந்தார், அவரும் அதை பற்றி பேசுவார். மைக்கேல் ஃபாதர் நினைக்கிறவங்களுக்கு தெரியும், அவரும் அதை பற்றி பேசுகிற ஒருவர். அப்படியான காரியங்கள் கூடாது. நாங்கள் கர்த்தர் என்னத்தை யோசிக்கிறாரோ அதை வந்து செயல்படுத்தணும். அப்போ நாங்கள் அதையும் இன்றைக்கு பார்த்தோம். இன்னும் இன்னைக்கு இன்னொன்று செய்கிறாங்க, எல்லாரும் இயேசு பவனிய செல்லத்தில் உடுப்பு எல்லாத்தையும், அதாவது வஸ்திரங்கள், அதாவது மேல் வஸ்திரங்கள், இந்த முந்தி காலத்து ஒரு ஸ்டைல் வந்து இப்படி உடுப்புன்னு போட்டு அதுக்கு மேலே இன்னொன்று போட்டுப்பாங்க, கோட் மாதிரி ஒன்று. அப்போ எல்லாம் அந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து போடுறாங்க இயேசு இப்படி வரக்குள்ள. அப்புறம் குருத்தொலைகளையும் போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அதே ஆக்கள் பாருங்க, அடுத்த வாரத்தில் நாங்கள் செஞ்சுப்போம், அவருடைய உடுப்புகளையும் கிழிச்செடுக்கிறாங்க, பங்கு போடுறாங்க, சீட்டு போடுறாங்க. சீட்டு போட்டு இந்த துண்டு உனக்கு, இந்த கை துண்டு எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் உடலும் பங்கு போடுறாங்க. அப்போ அப்படியான காரியங்கள் எல்லாம் செய்கிறாங்க. அப்போ நாங்கள் பார்க்குறோம், இந்த மாதிரி இயேசு புகழ்றாங்க. அதே போல் இந்த மாதிரி வஸ்திரங்கள் எல்லாம் போட்டு அவருக்கு ரொம்ப வழியெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அதாவது பாதைகளை கொஞ்சம் இதாக நல்லா செய்யணும்னு சொல்லி தான் அப்படி செய்கிறாங்க, செய்யுது. ஆனால் அதே மக்கள் தான் இயேசுவை துன்பப்படுத்துகிறாங்க, அவரை அடிக்கிறாங்க, துன்புறாங்க, அவருடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள்கிறாங்க. அப்போ நாங்கள் யோசிக்கணும், நாங்களும் மாறுபாடுள்ள மனுஷன் தான். நாங்கள் ஒவ்வொரு முறையும் கர்த்தருக்குள்ளாக வழி நடத்தப்படணும். இல்லாட்டி எப்படி மாறுவதுன்னு தெரியாது. கர்த்தரையும் நாங்கள் எப்பயும் இருக்கணும். நாங்கள் என்றைக்கும் கர்த்தரை மட்டும் இருக்கக்கூடாது. இந்த முக்கியமாக சொல்லப்போனால் ஊழியக்காரர்கள் அவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் கேட்கணும். ஆனால் ஒரு சந்தேகத்தோட நாங்கள் யோசிக்கணும், சொல்கிறது சரிதானா, இப்படியெல்லாம் பைபிளில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சிந்திச்சத்தோடு செயல்படணும். அப்போ தான் கர்த்தருக்குள்ளாக இருக்கிற அந்த என்னது தொடர்பை ஒரு நாள் இல்லாமல் வைக்கக்கூடாது, யாருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அது கூட நாங்கள் அடுத்த வாரம் பார்ப்போம். அது என்னன்னா, இந்த திரை ரெண்டாக்கி இருந்துச்சு. கர்த்தர், அதாவது கடவுளுக்கும் மனுஷருக்கும் இருந்த அந்த ஒரு மீடியேட்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த தூபம் காட்டுற ஒருத்தர் இருப்பார். உள்ளுக்கு மகா பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு பிறகு தான் மக்கள் எல்லாம் வெளியில் இருப்பாங்க. அப்போ பாருங்க சொல்கிறாங்க, உள்ளுக்கு உள்ள காரியத்தை மறைச்சு வச்சிருக்காங்க ஒரு திரையாக. ஆனால் இயேசு அந்த மரணத்துக்கூடாக அதுவும் ரெண்டாக கிழிக்கப்படுது. அந்த நியாயப்பிரமாணத்தின் நிறைவு தான் இயேசு கிறிஸ்து. அப்போ அப்படியா இயேசு கிறிஸ்து வந்தால் அவர்களுக்கு கட்டுப்படுத்த அந்த காரியங்களை நாங்கள் வாழ்க்கையில் செய்யணும். நாங்கள் கேட்டுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, அதை செயல்படுத்துகிறவங்களாம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது